மதுரை அருகே கல்குவாரியில் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உலகு பிச்சான்பட்டியில் உள்ள செயல்படாத கல்குவாரியில் வெட்டுக்காயங்களுடன் இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செயல்படாமல் உள்ள கல்குவாரி பகுதியில் ஆணின் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உடலில் வெட்டு மற்றும் கட்டையால் அடித்த காயங்களுடன் குவாரி பள்ளத்தில் உள்ள தண்ணீரில் கிடந்த சடலத்தை மீட்டனர். விசாரணையில் இறந்தவர் ராஜ்குமார் என்பதும் அவருக்கு பவித்ரா என்ற மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்குள் தகராறு ஏற்பட்ட போது அதனை ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி செல்போனில் வீடியோ எடுத்ததாகவும் அது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் ராஜ்குமாரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது. ஏற்கனவே இது தொடர்பாக ராஜ்குமாரின் மனைவி பவித்ரா காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது ராஜ்குமாரின் மனைவி பவித்ரா அளித்த புகாரின் பேரில் இருவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.